நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருடைய ரசிகன். சென்னைக்கு வந்த பிறகு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு புரட்சி தலைவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்து அவர் எப்படி நடந்துட்டார், அவருடைய சாதனைகள் எல்லாம் பார்த்து ஆஃப் ஸ்கிரீன்ல வாழ்க்கையில நான் அவருடைய பெரிய ரசிகன் ஆயிட்டேன், அவருடைய பெரிய வெறியனும் ஆயிட்டு. இப்ப எல்லாத்தையும் சொல்றேன். நான் 50களில் பெரிய ஹீரோவா வந்தார், ஆக்ஷன் ஹீரோவா இருந்தார், பெரிய ஆக்ஷன் ஹீரோ. லைக் அலிபாபா படம், மலைக்கள்ளன், அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது சடனா 50 or 52 நினைக்கிறேன், சிவாஜி சார் அவருடைய என்ட்ரி, பராசக்தி ஒரே ஷோல நடிப்பு என்னங்கிறத மாத்திட்டாங்க, வசன உச்சரிப்பு என்னங்கிறத மாத்திட்டாங்க. இதான் நடிப்பு, இதான் வசன உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க நடிகர் திலகம். எம்ஜிஆர் சார் கதையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எம்ஜிஆர் சார் படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவர் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லைங்க, மாணவர்கள் தெரியாது, அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணார். அந்த படம் நாடோடி மன்னன், இதிகாசம் படிச்சது. டைரக்டர்ஸ் எல்லாம் நடுங்கிட்டாங்க. நான் யாரு நிரூபிச்சாரு, நீங்க யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நானே படம் எடுத்து நானே டைரக்ட் பண்ணி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்து அவர் செட்டுக்குள்ள வந்தாலே டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் வேர்க்கும். அந்த மாதிரி சாதனை படிச்சு காட்டியவர். அவர் காலத்துல யாரோட ஒரு போட்டி சினிமாவில் சிவாஜி கணேசன் சார், நடிப்பில இமயம் நடிகர் திலகம், அனைத்து இந்தியாவில் அனைத்து பெரிய பெரிய நடிகர்கள், ராஜ் கபூர்ல இருந்து தகுப்பால இருந்து இந்த மாதிரி சிவாஜி சார் மாதிரி ஒரு ஷாட் கூட நம்மால் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒரு சான்றிதழ் கொடுத்த நடிகர். அவருக்கு போட்டியா எம்ஜிஆர் சார் நடிச்சு அவரை விட பெரிய மார்க்கெட் சம்பாதிச்சு அவரை விட பெரிய படங்களை கொடுத்து சாதனை பண்ணி நின்னார் இல்ல, அது எம்ஜி ராமச்சந்திரன் சார். அது நடந்து விட்டால் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.